வணக்கம் நண்பர்களே, நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கேப்டன் பிரபாகரன் 4K கஷ்டி தரத்தில் வந்து ரிலீஸ் ஆகி இப்போ அதோட வசூல் விவரத்தை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் போச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க அதோட விவரத்துக்குள்ளே போகலாம். நடிகர் விஜயகாந்த் எவ்வளவு திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் அவருக்குன்னு அவர் ரசிகர்கள் வந்து ஸ்பெஷல் என்று சொல்லப்போனால் அது இந்த கேப்டன் பிரபாகரன் படம் தான் சொல்ல முடியும். ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் 1991ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் வந்து வசூலும் சரி ரசிகர்கள் மத்தியில் வந்து நல்லா வந்து பேர் வந்து வந்துச்சு. அந்த நிலையில் வந்து இந்த படத்தில் வந்து இரண்டு படம் தான் பாடல் மட்டும்தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து இந்த படத்தை வந்து அருமையாக வந்து கொடுத்துருந்தாங்க. சண்டையும் சரி வசனங்களும் சரி அருமையாக வந்து சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கதைன்னு சொல்லப்போனால் தனது நண்பரான சரத்குமார் வந்து வீரப்பனை வந்து காட்டுக்குள்ள வந்து பிடிக்க போய் வந்து காணாமல் வந்து போயிடுறாரு. இவரை தேடி வந்து விஜயகாந்த் தான் படத்தில் வந்து சென்று அதை வந்து என்னென்னு கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் அந்த படத்தோட மெயினான கதை. அதை அப்போ உள்ள போலீஸ்க்கே வந்து சிம்ம சொப்பனமாக இருந்த வீரப்பன் கதாபாத்திரத்தை வந்து வில்லனாக மாற்றி வந்து அதில் மன்சூர் அலிகான் நடிப்பு வந்து பசங்க பயங்கரமாக வந்து அசத்தில் வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. வீரப்பன் இப்படி தான் இருப்பார்களுக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து மன்சூர் அலிகான் வந்து சூப்பராக வந்து நடிச்சிருந்தாரு. விஜயகாந்த் தற்போது இல்லாத நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 4K தொழில்நுட்ப கேப்டன் பிரபாகரன் வந்து தமிழகத்தில் பல தியேட்டரில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ரிலீஸ் செய்யப்பட்ட நாள் முதலே வந்து படத்திற்கு ரசிகர்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. முதல் 2 நாட்கள் சில லட்சங்கள் வசூலான நிலையில் 3ஆம் நாட்கள் தற்போது வரை தினமும் வந்து 2 கோடிக்கு மேலே வந்து வசூல் வந்து அள்ளுது. படம் வெளியாகி 12 நாட்கள் வந்து ஆகிவிட்ட நிலையில் வந்து இப்போது வந்து 15 நாட்கள் வந்து ஆகுது. 12வது நாட்கள் வந்து 24.28 கோடி வந்து வசூல் வந்து செஞ்சிருந்துச்சு. இந்த நிலையில் வந்து இந்த படம் வந்து 20 வருடங்களுக்கு முன்பு வெளியான கில்லி போன வருடம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு 30 கோடி வரை தான் வசூல் செஞ்சது. ஆனால் 34 வருடத்துக்கு முன்பு வெளியான கேப்டன் பிரபாகரன் வந்து இப்போ வந்து 15 நாட்கள்லேயே வந்து இப்போ வந்து 30 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து கேப்டன் ரசிகர்களுக்கு வந்து ஒரு தரமான ஒரு 4K கஷ்டி தரத்தில் வந்து விட்ட படம் வந்து இந்த படம் வந்து சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து வந்த படங்களை விட இப்போ இந்த எந்த ஒரு படமே வந்து அந்தளவுக்கு ஆக்ஷனும் சென்டிமெண்ட் ஒரு வசனங்கள் எந்த ஒரு தத்துவமே எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. எல்லாம் வந்து படம் எடுத்தோம் போனோம் சரி தான் வந்து படம் எடுத்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து மக்களுக்குன்னு மக்கள் வந்து எப்படி இருக்கணும் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து படம் எடுத்தது இல்லை. ஆனால் விஜயகாந்தோட ஒவ்வொரு படமும் சரி மக்கள் இப்படித்தான் இருக்கணும், அரசியல் சரி போலீஸாக நடித்ததும் சரி சாதாரண மனுஷனாக நடித்ததும் சரி எல்லா இதுலேயுமே வந்து ஒரு மக்களுக்காண்டி ஒரு நல்லது பண்ணுறத ஒரு கதையாகவும் ஒரு தத்துவமாகவும் மனசுக்கு புரியுற அளவுக்கு வந்து அருமையாக வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரமணா 2 வந்து வெளியில் இருக்குது. இந்த ரமணா 2 ட்ரெய்லர் வந்து நம்ம வந்து ஒரு எடிட்டிங்காக இந்த மாதிரி வந்து இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் மறக்காமல் ரமணா 2 வந்து நம்ம வீடியோவில் வந்து தொடர்ந்து கீழே பாருங்கள். அதில் வந்து ட்ரெய்லர் போட்டிருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்கள் நண்பருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ கேப்டன் பிரபாகரன் வந்து எத்தனை கோடி வந்திருக்கு, அடுத்தடுத்து வந்து எத்தனை கோடி வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து வந்து நம்ம வீடியோவில் போட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து இது போன்ற வீடியோவை நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.